ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது இப்ப? அடுத்து என்ன செய்யணும் நாமங்கிறத இப்ப யோசிக்கணும். கரெக்ட். இப்ப நாம அடுத்து என்ன செய்யணும்னு பிளான் பண்றதுதான் முக்கியம். அதானே சார் நானும் சொல்லுதேன். சார் இப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியில வர பார்ப்போம். இத பாருங்க சௌந்தரபாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சண்முகம் மறுபடியும் உங்களை கூண்டுல ஏத்துவான். அப்ப அவன் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லணும். சரியா? அப்படித்தானே செஞ்சுட்டா போகுது. இந்த இருங்க மேடம், இந்த நிமிஷத்திலிருந்து நான் ஊமை. என் வாயிலிருந்து அந்த வெறுப்பைய கிட்ட ஒத்த ஒரு வார்த்தை கூட வராது. ஆமா, புடுங்க முடியாது. ஓகேயா? அது போதும். நீங்க நேரா கோர்ட் ஹாலுக்கு போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். போங்க அக்கா. சத்த தள்ளுமா. போங்க. எல்ல சவுந்தரம், என்னல அந்த வக்கீல் இம்புட்டு கோவப்படுதா? அக்கா, இருக்கிறதுலே ஒரு பெரிய வக்கீல் இல்லையா, அதை இம்புட்டு கோவப்படுதாரு. சரி, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ செஞ்சிருவியால? என் பெர்ஃபார்மன்ஸ் நீ கோர்ட்ல பாருக்கா. அந்த வெறும்பைய என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு. சரி சரி அக்கா, ஜி டிவில இந்த பாட்டு போட்டி வரும், நீ பாத்திருக்கியா? அதுல ஜட்ஜி எழுந்து நின்னு கும்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஜட்ஜம்மா எழுந்து நின்னு என்னை கும்பிட்டு, ஐயா சவுந்தரபாண்டி நீங்க கிளம்புங்கன்னு என்னை அனுப்பி வைக்கிறாங்களா மட்டும் நீ பாரு. ஐயா ப்ளீஸ், இந்த ஜட்ஜ் அம்மாவையும் வேலையை விட்டு போக வச்சிடாதீங்க. காமெடி இல்லே, அந்த ஜட்ஜம்மா காமெடியா நினைக்க மாட்டாங்க, பொண்ணிய தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கவுன்சில், யூ மே ப்ரொசீட். அதோ வந்துட்டேங்கம்மா. ஆரம்பிட்டிங்களா? ஐயா சாப்பிட்டீங்களா? இடைவேளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நினைச்சேன், நானே ஞாபகப்படுத்துதேன். நானு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் விருமனை ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அப்ப இருக்குன்னு சொல்லிட்டிய. இப்ப இன்னமும் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? அப்படியே சொன்னேன், அந்த மாதிரியே சொன்னேன். அதே மறந்து போச்சா? அந்த மாதிரி பேரு இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க தான் பேப்பர்லயே பேட்டி கொடுத்திருக்கீங்களா, அவரை நல்லா தெரியும்ட்டு. மன்னிக்கணும் மேடம், எனக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி கேட்டா எப்படி மேடம் ஞாபகம் இருக்கிறது? மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க கோர்ட்ல பேசியிருக்கீங்க, அத நீங்க மறந்துடாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்க, இப்ப மறந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜம்மா, என்னைய தப்பா நினைச்சிட கூடாது மேடம். இது வயசான வர பிரச்சனை மேடம். இது உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏஜிங்னு சொல்லுவாங்க. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், விட்னஸ் ஆஸ்திரேலியா மாறிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. உடனே விட்னஸ டிஸ்மிஸ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்பதான் திருவிழாவே ஆரம்பிக்கி, அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி? என்ன வளர்றீங்க? ஆறு நான் வளருதனா, ஆறு வளர போறான்ட்டு பாருங்க. பரணி, அந்த போன் எடுத்து காட்டல. நிஜமா இந்த போன்ல இருக்க வீடியோவை அங்க இருக்க பெரிய டிவியில போட்டு பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்குதே. ஐயா, அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், எனக்கு சொல்லாம எந்த வீடியோவையும் இங்க ப்ளே பண்ண கூடாது. ஐயா, இது எங்க தரப்புல சாட்சி, நான் கொடுக்கலாம்ல?
அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். வீடியோவை ப்ளே பண்ணுங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நீ கோர்ட்ல பாருங்க. அந்த வெறும் பையன் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு. அந்த ஜட்ஜம்மா எழுந்து நின்னு என்னைய கும்பிட்டு, ஐயா சவுந்தரபாண்டி நீங்க கிளம்புங்க அப்படின்னு என்னைய அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. நம்மளது டைரக்ஷன் எப்படி? என்ன சவுந்தரபாண்டி, கோர்ட்டையே ஏமாத்த பாக்குறீங்களா? அது ஏன்னு பேப்பர்ல எல்லாம் வருதுங்களா, அந்த மாதிரி என்னைய வச்சு போலி வீடியோ பண்ணிருக்காங்க இவங்க. Shut up. போலி வீடியோனா அதை இந்த இன்பிட்வீன் கேப்ல 10 நிமிஷத்துல ரெடி பண்ண முடியுமா? எனக்கு நல்லா தெரியுது, இது ஆத்தென்டிக்கான வீடியோ. என்ன கோர்ட்டை ஏமாத்த பாக்குறீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னா நல்லது. இல்ல அப்புறம் நீதிபதி அவமதிச்சுதான் கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஊரானர் இந்தர்ங்க, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பேசிட்டேன். நான் உண்மையிலே நடந்தது என்னன்னு இப்ப சொல்லிடுறேன். அதுவும் உண்மையை சொல்லணும். நீங்க சொல்றது பொய்ன்னு நிரூபணமானா அப்புறம் நடக்கிறதே வேற. கமான், உங்க ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிங்க. சொல்லுதேன் மேடம். அப்போ நான் கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன். அந்த நேரத்துல வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிலதிபர் கோயிலுக்கு வைரவேல் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு வைரவேலை செலுத்துறதுக்காக வந்தாரு. அப்ப அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் விருமன் அவருதான், அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இவரு வைரவேல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போறாரு, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமே, நீங்க செக்யூரிட்டியா போக முடியுமான்னு அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த செக்யூரிட்டிக்கு போன விருமன் இருக்காரு, அந்த வெளிநாட்டு பார்ட்டிய கொண்டு போட்டு அந்த வைரவேலை திருட பார்த்தாரு. அப்ப ஆறு காப்பாத்துனது நீதான், நீதான், வேற ஆறு? ஊரானர் இந்த நிக்கிறாரு கவுன்சிலர் வக்கீல் சண்முகா. இவர்தான் அந்த இன்ஸ்பெக்டரோட போராடி அந்த பார்ட்டி 2 பேரையும் காப்பாத்தினாரு மேடம். ஆமா ஆமா, அந்த வைரவேலையும் காப்பாத்தி கோயிலுக்கு செலுத்திட்டாரு. போதுமா மேடம்? அந்த இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுக்க எங்க நேரம் இருந்துச்சப்பா. ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் தான் துப்பாக்கியா டப்புன்னு எடுத்தாரு, டக்குன்னு வச்சாரு, பட்டுன்னு போயிட்டாரு. அம்புட்டு நடந்துருச்சு. அங்கங்க நடவடிக்கை எடுக்கிற நேரம். இனிமே தெரியாது மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஊரானர், நான் இப்ப கூண்டு கிளி. இந்த கிளி இப்ப எப்பவுமே மெய்யதான் பேசுது, பொய்யே பேசாது கிளி. உங்க வாக்கு மூலத்தை இந்த கோர்ட் பதிவு பண்ணிருக்கு. நீங்க திருப்பி இதெல்லாம் மாத்தி சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த கோர்ட் கலைகிறது. நாளை காலையில விசாரணை தொடங்கும். The court is adjourned. அண்ணன் சூப்பரா பேசி. நல்லா இடவலமா 3 சுத்து, வல இடமா 3 சுத்து சுத்துங்கட்டி. சரியா? எல்லா திருஷ்டியும் கழியட்டும். கனி,
இன்னைக்கு கோர்ட்ல பின்னி போட்டனே. நல்லா வீடு கட்டி தலா வரிசையா வச்சு போட்டனா பாத்துக்கிய. நம்ம சவுந்தரபாண்டி மாமால அப்படியே ஆடி போயிட்டாரு. அவங்க முகத்தை பார்க்கணுமே, விளக்கென ஊத்துன கணக்கா நின்னுகிட்டு கிடந்தாருனே. ஏன்பா சண்முகம், நீ நல்லா படிச்சு வக்கீலாவே வந்திருக்கலாமே. இந்த மளிகை கடையை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு அழுதுட்டு கிடக்க? இலே, படிக்கிற வயசுல மனசுக்கு பிடிச்சவளுக்கு மட்டும் என்ன பிடிச்சா போதும்னு மட்டும் இருந்தேன். எனக்கு இப்படிலாம் வாதாட தெரியும்ட்டு அவ சொல்லித்தானே எனக்கே தெரிஞ்சது. போதும் போதும், நாம எவ்வளவு நேரம் வெளியவே நிக்கிறது? உள்ள வாங்க போலாம், வா. சரி வாக்கா. அண்ணே, கோர்ட்ல நீ பேசுறத பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருந்துச்சு. யாராச்சும் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. வீரா அக்காவை கேட்டா வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. ஏட்டி, கோர்ட்டுக்குள்ள மொபைல் வீடியோ எடுத்தா உடனே ஜெயிலு தான். பேசாம இருக்க மாட்டியா? அதான், இந்த கேஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு கேஸும் இருக்கு. இலை, என்ன கேக்குத? வீட்டுக்காரி என் கூட வாழ வர மாட்டேங்கிறா. அந்த கேஸ் தான். அண்ணா, அவனை வாய மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. இல்லனா கொதிக்க கொதிக்க காப்பி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி போடுவேன்னு சொல்லு. ஏட்டி, போதும். அவன் தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இம்புட்டு கோவம்? யாரு இவனா? தப்பு பண்ணலையா? யாரு சொன்னா? ஏய், அந்த கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தாண்டி இவன் உன் கழுத்துல தாலியவே கட்டினான். அப்புறம் என்னடி கோவம்? கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்த தாலி தான் கட்டணுமா? அவனை கெட்டவன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா பத்தாதா? இவன் கெட்டவன் பரணி, மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணம். அதனாலதான் தாலியை கட்டியிருக்கான். அக்கா, அவகிட்ட வாதாடுறதுக்கு பதிலா இதா இங்க இருக்க தூணு, அது கிட்ட வாதாடிட்டு போயிடலாம். கௌதம் கெட்டவன், அதனாலதான் நான் தாலி கட்டன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நம்பினாளா இவ? அத்தான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவ கௌதம கெட்டவன் நம்பனா. அந்த இடத்துல தாலி கட்டாம கௌதம் கெட்டவன் சொல்லியிருந்தா மட்டும் இவன் நம்பிடுவாளாக்கும். இவங்க ஈகோக்கு நான் தான்க்கா ஊர்காவா போயிட்டேன். இப்ப என்னல, இந்த கேஸ் முடியட்டும், அடுத்தது உம்மோட கேஸ் தான்ல. சண்முகம் சார். யார் யாது? சண்முகம் சார். நவுல்தா. சண்முகம் சார், நல்ல தாகம் தீர இந்த இளநியை குடிங்க சார். இல்லே வெட்டுக்கிளே, ஆறுலது வீட்டுக்குள்ள வந்து எனக்கே எல்னி விக்கிறது. முதல்ல இருந்தாலு பதனி தானே வித்துட்டு இருந்தாரு, என்ன தொழில மாத்திட்டாரம்மா? இந்த பெத்த அப்பனையே நக்கல் பண்ணுதியோ? பெத்தவனா? என் தங்கச்சிக்காக நான் இறங்கி வாதாடுதேன்னு சொன்னதுக்கு நீ என்னென்ன சாப விட்ட நீ எனக்கு? இப்ப பெத்தவன்ட்டு வந்து பேசுதியா? அடுத்த கேஸ் ஓ மேலதான். ஏதோ ஒரு ஆத்திரத்துல சொன்னா அதையே நினைச்சிட்டு இருப்பியா? என்ன இருந்தாலும் நீ நாபத்தம்மாவல்ல, அதான் இவ்வளவு புத்திசாலியா இருக்குத. எப்போ பேசாம போயிடு, இல்ல நீ வாங்கிட்டு வந்த எல்லையும் வச்சு உன் மண்டையை பொழந்துடுவேன் சாக்குறது. ஆமா, இவர் பொழப்பா பாலே. மாமா, இளநீலாம் அப்புறம், இப்போ நாம உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். ஸ்டேஷனா? இப்ப என்னத்துக்குல? அங்க நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நமக்காக வெயிட் பண்ணுதாவளா? யாருட்டி அது? அது ரொம்ப சீக்கிரட் அத்தை. அண்ணன், நீ உடனே புறப்பட, இது ரொம்ப முக்கியம். கூட நானும் வரேன். சரில இருங்க, ரொம்ப நேரம் போட்டே இருக்க முடியல, ரொம்ப அரிக்கி. இருங்க, இதை மாத்திட்டு வந்து விடுவேன். ஐயோ வைஜெயந்தி, வைஜெயந்தி, இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாதுமா. ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது. ஆகட்டுமே, ஐ டோன்ட் கேர். 10 வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம் என் மனசுக்குள்ள புண்ணா இருந்து செப்டிக் ஆகி போன ஒரு பெரிய சோகம். அத நடு கோர்ட்ல சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டானே. என்ன மட்டும் இல்லம்மா, என் வீட்டுக்காரரையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டான். எப்படி அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானே தெரியலம்மா. முட்டாள், குடுகுடுப்பக்காரன் வேஷத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து பழைய டீடைல்ஸ் எல்லாம் அவன் திருடிட்டு போனப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டே.
அவன் இந்த விஷயத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் மேடம். நாளைக்கு கோர்ட்ல வச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ண போறான்னு தெரியலையே மேடம். உன்னையே கூண்டுல ஏத்திருவானா வைஜெயந்தி? செய்வான். அவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். நிச்சயம் கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்த பாப்பான். மேடம், எதுக்கும் பிபி கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர் இல்லையா? நாளைக்கு அவன் என்ன கேள்வி கேட்க போறானோ அதுக்கு நம்ம தயாரா இருக்கனால மேடம். ஏய், என்னோட பெரிய இவன் அவன். ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடை வச்சு நடத்துற ஒரு படிக்காத தற்குறி என்ன மடக்குவானா அவன்? அம்மா, அவன் நம்ம வீடு பூந்து டீடைல்ஸ்லாம் எடுத்திருக்கான். அவனை குறைச்சி இட போடாதீங்கம்மா. bullshit. I don't care. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தெரியுமா அவனுக்கு? நான் இந்த மாதிரி எத்தனை கேஸ கடந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அவன் என்னையே கேள்வி கேட்கறதுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? என்னையே மடக்க போறான் அவன். வரட்டும், கேள்வி கேட்கட்டும். அவனை நான் சுத்தல்ல விடுறேன். அவனை கோர்ட்ல வச்சு நான் கதற விடுவேன். மேடம், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. I don't care. என்ன அவன் மாமனார் மாதிரி முட்டாள நினைச்சிட்டு இருக்கான் அவன். நான் வைஜெயந்தி IPS. புத்திசாலித்தனம்னா என்னன்னு நான் அவனுக்கு காட்டதான் போறேன். பாத்துருவோம், நானா அவனான பாத்துருவோம். சம்முவா அள்ளிட்டு வந்து அடிச்சு உட்கார வச்சிருக்கோம். தப்பிச்சு ஓட பார்த்தானுங்கண்ணே. நாங்க விடல. தெரு தெருவா துரத்தி புடிச்சு மடக்கி கொண்டு வந்திருக்கோம். ஏங்க, எங்களை எதுக்கு இங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க? நாங்க பெரிய இடம். எங்களை பிடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஓவரா பேசுன உசுரோட வெளியே போக மாட்டேன். இவனுங்க தான் சம்முவம் சிவபாலனை கடத்தி வச்சிருக்கானுங்க. போதைக்கு அடிமையானவனுங்க. போதையில உண்மையில உளறி இருக்கானுங்க. சிவபாலங்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியாச்சு. இப்ப என்னத்தை செய்யலாம்? சண்முகம், இந்த அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. நீ உணர்ச்சி வசப்படாம பேசு. இல்ல, இவங்க மேல கை வைக்கிறதுக்கு எனக்கு என்னல அதிகாரம் இருக்கு? இவனுங்களே என் உண்மையை சொல்லிட்டானுன்னா சேஃபா போப்பதானுவ. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிவிட்டிய, உடம்புல ஒரு சேதாரம் இல்லாம ஊர் போய் சேருவிய. இல்லன்னு வையே, நீங்க வாழ்ந்ததுக்கு சுவடே இல்லாம செஞ்சு விடுவேன். சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு கௌதம் இருக்காரே, அவரு கல்யாண நாள் முன்னாடி ராத்திரி என்ன நடந்ததுன்ட்டு ஒண்ணு விடாம விலாவரியா சொல்லுங்க பாப்பா. கௌதமா? அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதே சார். பாண்டே, சொன்னோம்ல, கல்யாண வீட்டு வீடியோ கேசட்ல நீங்க வந்தது, போனது, சுத்தினது, சாப்பிட்டது எல்லாம் பதிவாயிருக்கு. உங்களுக்கு தான் கௌதம்ன்றதே ஆறுண்டே தெரியலண்டா. அப்ப எதுக்குல அவன் தோல்ல கையை போட்டுக்கிட்டு போட்டோக்கெல்லாம் போச கொடுத்தீங்க? உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டுல என்னல வேலை? மண்டபத்து வெளியில இருக்கிற சிசிடிவி கேமரால சிவபாலன் வெளியில போனதும் அவன் பின்னாடியே நீங்க அவனை துரத்திட்டு போனதெல்லாம் பதிவாயிருக்கு. இன்னமும் எனக்கு கௌதம் ஆறுண்டு தெரியாது, சிவபாலன் ஆறுண்டு தெரியாதுன்னு நாடகம் ஆடினிய. இல்ல பாண்டே சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லுல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. ஒழுங்கு மரியாதையா ஒண்ணு விடாம என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நாங்க எல்லாரும் கௌதமோட திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க எப்போதும் கௌதமோட ஒன்னா தான் சுத்துவோம். கல்யாணத்தன்னைக்கும் கௌதம் எங்களை கூப்பிட்டான் சார். நாங்க அங்க போனோம். சிவபாலன் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனது பிறகு
என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா அன்னைக்கே சாயந்தரம் கௌதம் எங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சான் சார். அவன் ஒரு சரியான சைக்கோ சார். பாத்தியால இந்த பொறுக்கி பயலுகளா ஒன்னா சேர்ந்துட்டு என்னென்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் சிவபால வேற வழியே இல்லாம வீராவோட கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். இப்போ உனக்கு தெளிவா புரியுதாடி? புரியுது. சார்வால், முழு ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட். என்னையா டவுட் சொல்லு. இப்ப நடக்கிறது மாலதி கொலை கேஸ். இவனுக்கு செஞ்சது ஆள் கடத்தல் கேஸ். அந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார்வால்? அண்ணாச்சி, மாலதி கொலைக்கும் இவனுங்க சிவபாலனை கடத்தினதுக்க நிறைய சம்மந்தம் இருக்கு அண்ணாச்சி. அதெல்லாம் நாம போறவ பேசிக்கிடுவோம். இல்ல பாண்டி, நாளைக்கு இவனிலே பாடுபட்டாலும் கோர்ட்ல வந்து நிக்க வைக்கணும். அதை நீ செய்வியா? லாயர் சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஆஜர் படுத்திடுவான் லாயரு. பாண்டி, அதை விட வேற ஒரு முக்கியமான விஷயத்த நீ செய்யணும். என்னலா? என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இரு. முப்பிடாதே என்ன, இந்த நோட்டு கொடுங்க. பாண்டி. டாக்டர்மா, மருந்து மாத்திரை எதுவும் எழுதி கொடுத்துருக்கீங்களா? இது அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம். பாண்டி, நீ சொல்லு. எம்ல, இது செய்யணும்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? நாளைக்கே செஞ்சிட முடியுமா? டேய், நமக்கு இன்னும் 18 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே 2வது தான். ஒரே மூச்சுல இறங்குனன்னு வச்சுக்கோ, உன்னால செஞ்சிட முடியும். எனக்கு அது வேணும். என்ன சொல்ற? சரில, கட்டாயம் நான் அதை செஞ்சு முடிக்க.